ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் பன்னீர் மசாலா பண்ணாமல் மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்து குடமிளகாலாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, நானுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீருக்கு பதிலாக உருளைக்கிழங்கோ இல்லைன்னா காலிஃப்ளவர் சேர்த்தும் இந்த மசாலா பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடு பண்ணி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா கரியாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. மசாலா வறுத்து அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் குழைய வதக்கிக்கோங்க. தக்காளியை குழைய வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. மசாலா நல்லா ஆறிட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பன்னீர் மசாலா பண்ணதுக்கு நான் அன்றைக்கி 1 லிட்டர் பாலில் வீட்டிலே பன்னீர் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் வாங்கி பண்ணும்போது பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பன்னீரை தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி குடமிளகாயும் ஓரளவு வதங்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சது தான், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம். 2 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம பொடி பண்ண மசாலாலேயும் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவையான சேர்த்துக்கோங்க. மசாலாவை ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாலாடை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வச்சுருக்கிற பாலாடையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த பாலாடையோட கட்டி கொஞ்சமே இருக்கக்கூடாது. மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ பன்னீரை சேர்த்துக்கோங்க. பன்னீரை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. மசாலா நல்லா குக் ஆகிட்டு இப்போது கரைச்சி வச்சுருக்கிற பாலாடையை சேர்த்துக்கோங்க. பாலாடைக்கு பதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாலாடை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பன்னீர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.